மௌலிது ஓத மாட்டார். மக்கள் பல்வேறு விதமாக இருக்கிறார்கள். மௌலிது ஓதக்கூடாது என்று சொல்லுகிற அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்களை பற்றி இப்போதைக்கு பேசில்லை. மௌலித் மீலாது நடத்தலாம் என்கிறவர்கள் கூட மௌலித் ஓதுவதற்கு முன் வருவதில்லை. ஆனால் இந்த நவீனேசர்கள் ஆன்மீக பேரவை என்ற இந்த பேரவையை தொடங்கி பல்லாண்டு காலமாக இதை சிறப்பாக நடத்தி வந்த மர்ஹூம் அல்ஹாஜ் வடக்கு கோட்டையார் அவர்கள் அமைத்து விட்டாலும் சரி, பலபு அஜ்ருஹு வ அஜ்ரு மன் அமில பிஹா, அதனுடைய கூலி அவருக்கும் கிடைக்கும், யார் அந்த அமலை செய்கிறார்களோ அவர்களுடைய நன்மையும் அவருக்கு கிடைக்கும். யாருக்கு? தொடங்கி வைத்தவருக்கு. அவர் இருந்தாலும் சரி, மறைத்து விட்டாலும் சரி. சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை அமல் செய்கிறவர்களின் நன்மையும் கபரிலே இருக்கிற அவருக்கு கிடைக்கிறது. ஆனால் இவருக்கு ஒன்றும் குறைந்து விடாது, இவருக்கு கிடைக்கிறது. மௌலிது ஓதினால் ஓதியவருக்கு என்ன நன்மையோ அது கிடைக்கும். அதோடு அதே போல ஒரு பங்கு தொடங்கி வைத்தவருக்கு உண்டு. அப்படி இருக்கிற போது இந்த கூட்டம் குறைவான கூட்டமாக இருந்தாலுமே கூட இந்த கூட்டத்தை பற்றி நமக்கு ஒன்றுமில்லை, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த கூட்டம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கூட்டத்திலே இந்த மஸ்ஜிதிலே இருந்து நாம் மௌலிது ஓதி மீலாது நடத்தி இப்போது நடக்கிற இந்த மீலாது நடத்துகிறோமே, இதற்காக விளக்க அலங்காரங்களை செய்கிறோமே, இதனுடைய பயன் என்ன தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ரமலான் மாதத்திலே பள்ளிக்குள்ளாலே வருகிறார்கள். தராவீஹுடைய வக்து தராவீஹ் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. உள்ள வரும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து திகைத்து விரவித்தபடி நின்று துஆ செய்தார்கள். நவரல்லாஹு கபர உமர், நவரல்லாஹு கபர உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரை அல்லாஹ் ஒளி வாங்கி வைப்பானாக. கமா நவ்வரல் மசாஜித, எப்படி அவர்கள் பள்ளிவாசல்களை விளக்க அலங்காரங்களாலே, அதாவது மற்ற நாட்களிலே இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்தில் பள்ளிவாசலுடைய கேட் மூடப்படும், ஒரு 15 நிமிடத்திற்கு பிறகு மின்விளக்குகள் அணைக்கப்படும், போர்டு போட்டிருப்பாங்க, எல்லா பள்ளிகளையும் பார்க்கலாம். ஆனால் ரமதான் மாதத்தில் அப்படி இல்லை, இஷாவுக்கு பிறகுதான் கதவுகள் வெளியே திறக்கும். அதுவரை இருந்த விளக்குகள் 4 விளக்குகள் இருந்தால் 10 விளக்குகள் இருக்கும், விசாலமாக. அப்படி பள்ளிவாசல்கள் விளக்கு அலங்காரங்களால் எப்படி அலங்கரிக்கப்படுகிறது, அதே போல இதை ஏற்படுத்தி தந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரை அல்லாஹ் ஒளிவாக்குவானாக என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்தது போல இந்த சிறப்பான மௌலிது மஜ்லிஸை, மீலாது மஜ்லிஸை நாம் இன்றைக்கு இந்த பள்ளியிலே நடத்துகிறோம் என்றால், நாளை நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய வாரிசுகள் இருப்பார்கள், அவர்கள் நடத்துவார்கள். அல்லாஹ்வின் அருளாலே அந்த கபரிலே நாம் தனிமையிலே இருப்போமே, அப்போது இந்த மஜ்லிஸுடைய பரக்கத் அல்லாஹ் நம்முடைய கபரை பூஞ்சோலையாக்கி வைப்பான். அல்லாஹ் குர்ஆன் எடுக்கிறோம், அத்தியுல்லாஹ் அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள், அத்தியுர் ரசூல் என்கிறானே. அப்படியானால் அல்லாஹ்வுக்கு எப்படி வழிபட முடியும்? ஒரு கேள்வி இருக்கிற போது அதற்கு அல்லாஹ்வே பதில் சொல்கிறான். மை யுதிர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபட்டார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார்கள். அமீர் முஃமினீன் ஜனாதிபதியாக இருக்கிறேன் என்றெல்லாம் அவர்கள் நினைக்கவில்லை, என்றைக்கும் அவர்கள் தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத், நாம் சொல்லுகிற காலமெல்லாம் அவர்கள் தான் இன்றைக்கும் தலைவர், என்றைக்கும் தலைவர். உலகத்துல முன்னாள் தலைவர், முன்னாள் தலைவர் என்றெல்லாம் இருப்போம். ஆனால் இன்னாலும் முன்னாள் இன்னால் என்றெல்லாம் இல்லாமல் இன்னாலும் தலைவர் என்பருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் நம்ம ஸலவாத்திலே ஓதுகிறோம். அதிகமாக ஸலவாத்திலே ஓத வேண்டும் சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. அப்படி குர்ஆன் நெடுகிலும் அதை நாம் ஓதுகிறோம். அப்படி தொடர்ந்து போகலாம். அந்த சூராவுக்கு பேரே சூரத்துல் ஹுஜராத். ஹுஜராத் என்று சொன்னால் அறை. என்ன அறை? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு அறை. அதையே ஒரு சூராவுக்கு பெயராக வைத்து அல்லாஹ் குர்ஆனில் எழுதியிருக்கிறான். மௌலிது ஷரீஃபுக்கு இதை விட வேறு என்ன ஆதாரம் என்று சொல்கிறார்களே. எனவே நாம தொழுகையிலே ஓதினால் மௌலிது தான் ஓதுகிறோம். இமாம் முஅத்தின் பாங் சொல்கிறார்கள்,
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதுக்கு பேர் என்ன? சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொன்னார்கள். வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே உங்கள் புகழை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி உயர்த்தியது எப்படி என்பதற்கு விளக்கம் சொல்கிற போது யுரீது அதான வல் இகாமத வ தஷஹுத வல் குதுபா, அதானிலே, இகாமத்திலே, தஷஹுத் தொழுகையிலே, குதுபாவிலே எப்பொழுதெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோமோ அப்போதெல்லாம் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்கிறோமே, அதுக்கு பேர் தான் மௌலிது சொல்கிறாங்க. எனவே மௌலிது என்பது வெளிப்பள்ளி உட்பள்ளி என்ற தொழுகையிலே, மெஹராபிலே, மிம்பரிலே எல்லாவற்றிலும் மௌலிது இருக்கிறது. மௌலிது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது சகோதரர்களே. அதனால சிறப்புக்குரிய இந்த பள்ளிவாசல்கள் பதினெட்டு மாதத்துக்குள்ள வரும்போதே வாசலிலே வரும்போது தொழுகை முடித்து துவா ஓதி முடித்தார்கள். அவர்கள் தொழுகை முடித்து துவா முடித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துல் முடித்த போது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட்டது. பல பள்ளிவாசல்களில் பல பள்ளிகளில் தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஸலவாத்து சொல்வதை கூட தடுக்கக்கூடிய காலம். யாரோ நம்ம ஆட்கள் நம்மோடு இருக்கிறோம். அப்படி உள்ள காலத்துல ஸலவாத்தை கொண்டுதான் பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும். அப்படி ஸலவாத்தை கொண்டு முடித்ததை பார்க்கிற போது அதுக்கு பிறகு இஷா தொழுகைக்கு பிறகும் கூட துவா முடித்ததற்கு பிறகு இமாம் அவர்களோடு சேர்ந்து எல்லோரும் ஸலவாத் அப்படி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். Alhamdulillahi Rabbil Alamin. Allahumma salli ala rasulika sayyidina nabiyina maulana Muhammadin wa ala ali sayyidina nabiyina maulana Muhammadin wa barik wa sallim alayhi. Allahumma inna nas'aluka hubbaka wa hubba rasulika wa hubba man yuhibbuka wa hubba amali yuqarribuna ila hubbika ya Allah ya Rahman ya Rahim. Allahumma arina al-haqqa haqqan warzuqna ittiba'ah وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ربنا ربي ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله